வணக்கம். நம்பூமி சேனல் சார்பா நான் உங்கள் சரவணன். 2023 ரிலீஸ் ஆன கருடன் மலையாளம் கிரைம் த்ரில்லர் மூவியா ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தை பற்றி தான் இந்த காணொளியில் நாம பார்க்க போகிறோம். அடையாளம் தெரியாத நபரால் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்ட ஒரு பெண், அதை யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அமைக்கப்படுற ஒரு டீம். அந்த டீமோட ஹெட்டாக இருக்கிறாரு சுரேஷ் கோபி. இப்போ என்னதான் கண்டுபிடிச்சாலும் அவரால் அந்த குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. இத்தனைக்கும் அவர்கிட்ட பார்த்த ஒரு சாட்சி இருக்கு. அடுத்த கட்டமா அந்த பெண்ணோட உடம்புல இருந்து எடுக்கப்பட்ட டிஎன்ஏ, அந்த டிஎன்ஏவும் ஏற்கனவே இருக்கிற டிஎன்ஏவும் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது ஒரு குழு கிடைக்கும். அந்த குழுவை வச்சு அந்த குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அந்த முடிவில் அவங்களுக்கு வெற்றியும் கிடைக்குது. இப்போ அந்த குற்றவாளி யாரு அப்படின்னு உலகத்துக்கு காட்டும்போது தான் தெரியுது, அவர் அதே காலேஜில் ஒர்க் பண்ணுற ஒரு ப்ரொஃபஸர். இப்போ இவர் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு அவரை தூக்கி ஜெயிலில் போட்டுறாங்க. சில வருஷங்கள் கழிச்சு அவர் அந்த தண்டனை முடிஞ்சதுக்கப்புறம் வெளியே வர்றாரு. இப்போ அதே சமயத்தில் இவங்களுக்கு ரிட்டைர்மெண்ட்டும் ஆகுது. இப்போ வெளியே வந்த அந்த நபர் தன் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு, நான் குற்றவாளி கிடையாது, எல்லாத்தையுமே இவங்க தான் கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அவர் மேலே ஒரு கேஸை போட்டு அவருக்கு தண்டனையும் வாங்கி கொடுக்குறாங்க. இப்போ ரிட்டையர்ட் ஆக போகிற சமயத்தில் தன்னோட சலுகைகள் எல்லாமே பறி போய் தாங்கிட்ட இருக்கிற சேமித்து வச்ச பணத்தையும் நஷ்டஈடாக கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த ஆஃபீஸருக்கு. தான் மேலே குற்றம் இல்லை அப்படின்னு நிரூபித்து அந்த இடத்துல இருந்து யார் குற்றவாளி அப்படின்னு மறுபடியும் ப்ரூவ் பண்ணாரா இல்லையா? கருடன் இந்த படத்தோட மொத்த கதை இதுதான். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் 3 கேரக்டரை நீங்கள் சொல்லி ஆகணும். ஒன்று போலீஸ் ஆஃபீஸர், இன்னொன்று ப்ரொஃபஸர், இன்னொன்று அந்த பெண்ணோட தந்தை. போலீஸ் ஆஃபீஸரா சுரேஷ் கோபி அவர்களும், ப்ரொஃபஸரா பிஜு மேனன் அவர்களும், அந்த பெண்ணோட தந்தையா தலைவாசல் விஜய் அவர்களும் நடிச்சிருக்காங்க. சுரேஷ் கோபி அவர்கள் ஆரம்பத்தில் இருந்தே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மாதிரியே வாழ்ந்திருந்து, அதுக்கப்புறம் தான் குற்றவாளின்னு பிடிச்ச ஒரு நபர் தன்னையே குற்றவாளின்னு சொல்கிற இடத்துலையும் தாங்கிட்ட இருக்கிற சேமிப்பு எல்லாம் போனதுக்கப்புறமும் நான் கரெக்டாக நேர்மையாக தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஆணித்தரமாக நிற்கிற அந்த சீன் ஆகட்டும், எல்லா இடத்துலையுமே ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு உண்டான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கார். பிஜு மேனன் ஆரம்பத்தில் தான் குற்றவாளியில் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு இன்னசென்டான ஃபேஸை காட்டினாலும் கடைசியில் தன் மேலே சுமத்தின ஆதாரபூர்வமாக சொன்னதுக்கப்புறம் ஆமான்னு சொல்கிற ஒரு சீனாகட்டும், சொன்னதுக்கப்புறம் ஒரு வழியை ரசிக்கிற ஒரு வில்லனா பரிமமிக்கிற அந்த ஒரு காட்சியாகட்டும், எல்லா இடத்துலையுமே தன்னோட ஆழமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு பிஜு மேனன். தலைவாசல் விஜய் அவர்கள் ஒரு பெண் தன்னோட மகளை அந்த மாதிரி பண்ண குற்றவாளி இன்னும் வெளியே நடமாடிட்டு இருக்கான், அவனுக்கு தண்டனை வாங்கி தரணும். ஸோ அந்த இடத்துல உணர்ச்சியாக பேசுகிற அந்த டைலாக் ஆகட்டும், ஒரு தந்தையாகவே அந்த சீன்ஸ் ஃபுல்லாகவே தெரியவார். இப்போது ரொம்ப நாள் ஆச்சு கோமாலேயே இருக்கிற தன்னோட பொண்ணு. ஸோ அவளோட உடல் உறுப்புகள் மற்றவங்களுக்காக பயன்படுத்தணும்னு சொல்லி அந்த இடத்துல விட்டு கொடுக்குற ஒரு சீனாகட்டும், எல்லா இடத்துலையுமே தலைவாசல் விஜய் அவர்கள் அந்த பெண்ணோட தகப்பனாகவே வாழ்ந்திருக்கார். இந்த படத்தில் தவிர இந்த 3 கேரக்டர் தவிர மற்ற எல்லாருமே அவங்கவுங்க சீன்ஸில் மேட்சாக தான் இருக்காங்க. இந்த படம் கிரைம் த்ரில்லர் ரசிகர்கள் யாராவது இருந்து இந்த படத்தை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் பார்த்தே ஆக வேண்டிய ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர். இந்த படம் ஓடிடியில் அமேசான் பிரைமில் இன்னைக்கும் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தை மாதிரியே ஒரு சுவாரஸ்யமான கதையோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அடுத்த வீடியோவில். நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க. ஜெய் ஹிந்த்.